மூன்றாவது கட்டம் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியினர்கள், அறிவற்றவர்கள், கொள்கை குழப்பம் செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இவங்க சும்மா ஒண்ணும் சொல்லல, ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை நாங்க ஏன் சாதாரண மனிதர் என்று சொல்கிறோம் தெரியுமா? நம்மை போன்ற மனிதர் என்று ஏன் சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசியில சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபியே நீங்க சொல்லுங்க, இன்னமா அன நான் இருப்பதெல்லாம் பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் என்று நபியே நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் நபிகிட்ட சொன்னான். வசனம் இருக்கிறது உண்மைதான், குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு, உண்மைதான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா உண்மைதான். பெருமக்களே, ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்குறான்னு சொன்னா, ஒரு சூறாவை இறக்குறான்னு சொன்னா ஏன் இறக்குறான்? அந்த சூறாவுக்கு என்ன காரணம் இருக்கு? அந்த ஆயத்திற்கு என்ன காரணம் இருக்கு? அந்த ஆயத்து வந்ததற்குண்டான முன்பின் வரலாறு என்ன? அதுக்கு அரபியில சபபு நுஸூல் சொல்லுவாங்க. அந்த ஆயத்து இறக்கப்பட்டதற்குண்டான காரணம், சூரா வந்ததற்குண்டான காரணம், ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை சொன்னான், இந்த ஆயத்தை ஏன் குர்ஆன்ல பதிவு செஞ்சான் அப்படின்ட்டு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நாம் பார்க்காமல் நேரடியாக ஒரு வசனத்திற்கு நாம் அர்த்தம் செய்தோம் என்று சொன்னால் தப்பு தப்பா அர்த்தம் செய்வோம். இவங்க இந்த மாதிரிதான் தப்பு தப்பா அர்த்தம் வச்சதுனாலதான் வழிகட்டு போயிட்டாங்க. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்கள் மாதிரி ஒரு மனுஷன் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஏன் சொன்னா, யாரை பார்த்து சொல்ல சொன்னா, காரணம் தெரியணுமா தெரியக்கூடாதா? காரணம் தெரியும் தானே. பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்ற அந்த வசனம் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான். அந்த சமூகத்தினரை பார்த்து சொல்லுங்கள், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். யாரை பார்த்து சொல்ல சொன்னான் தெரியுமா? யாரை பார்த்து சொல்ல சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் மக்கத்தில் வாழ்ந்த குஃபாரி முஷ்ரிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொன்னான். முஷ்ரிக்கீன்களை பார்த்து நபியை நீங்க சொல்லுங்க, அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காஃபிரீன்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லல? சஹாபாக்களை பார்த்து சொல்லவில்லை, மூமின்களை பார்த்து சொல்லவில்லை, காஃபிரீன்களை பார்த்து சொன்னார்கள் பெருமானார். சரி, யாரை பார்த்து சொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் சொன்னாங்க? காரணம் வேணுமா இல்லையா? ஏன் சொன்னாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கும் விளக்கம் தருகிறார்கள். ஏன் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல நபிமார்களுக்கு முஅஜிஸத் என்னும் அற்புதத்தை காட்டக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதிசயத்தை காட்டக்கூடிய முஅஜிஸா என்னும் அற்புதத்தை கொடுத்திருந்தான். எல்லா நபிமார்களுக்கும். அதுல நபிமார்கள் காட்டக்கூடிய அற்புதங்கிறது மிக உயர்ந்தது, மிக உன்னதமானது, மிக அற்புதமானது, மிக ஆழமானது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தடி அது ஒரு அற்புதம் இல்லையா? கீழே போட்டா பாம்பா மாறும், கையில பிடிச்சா களியா மாறிடும். அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுத்திருந்தான். அதை விட அற்புதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். மௌத்தா போனவங்களை குன்பி எது இல்லான்னு சொன்னா அவங்க உயிராயிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த சக்தி, அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த அற்புதம் என்னன்னா, மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் செஞ்சிட்டாங்க, இப்ப எழுப்பணும், உயிர் கொடுக்கணும். குன்பி எது இல்லா, அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு எழுன்னு சொன்னா அவர் ஏஞ்சி நிற்பார். அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்திருந்தான். வெண்குஷ்டமா இருக்கிறார் ஒருத்தர், நோயாளியா இருக்கிறார், அந்த நோயாளியை குணப்படுத்தும் டாக்டராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் அது. இது போன்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்தான். இந்த அற்புதத்தில் எல்லாம் பார்த்து அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த சமூகத்தினர், இவர் என்ன மௌத்தா போனவங்கெல்லாம் உயிராக்குறாரு, குணப்படுத்த முடியாத நோய்களையும் குணப்படுத்துறாரு, இப்ப இவர் அல்லாவா இருப்பாரோ, கடவுளாக இருப்பாரோ, அல்லது கடவுளில் குமாரராக இருப்பாரோ என்று ஈசா நபியை கடவுளாக அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை என்று பிறந்தவர்கள். தந்தை என்று பிறந்ததன் காரணமாக ஈசா இப்னுல்லாஹ், ஈசா என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக ஈசா நபியை கொண்டு வந்து வச்சு ஷிர்க் வைத்து ஈசா நபியை கடவுளாக வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதத்தை வைத்து. ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாவை விடவும் மிகைப்பானது. எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதத்தை விட மிகைப்பானது, ஆழமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்களே பெருமானார், மிகப்பெரிய அற்புதம். யாராவது சந்திரனை நம்ம விரல காட்டினாக்கா நம்ம கை சுற்றுறோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி விரல தான் காட்டினாங்க, ஒரு அசைஞ்சாங்க, சந்திரன் இரண்டாக பிளந்தது, இரண்டு துண்டுகளாக பிளந்து காட்சி தந்தது. அப்பேற்பட்ட அற்புதத்தை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து அந்த காஃபிரின்கள் ஈசா நபியை கடவுள் என்று சொன்னதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்று சொல்லிவிடக் கூடாது, இறைவன் என்று சொல்லிவிடக் கூடாது, ரசூலை வணங்கிவிடக் கூடாது. இறைவனுக்கு உகந்தவராக, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னதை போன்று இவரும் அல்லாஹ்வின் மகன் அல்லது அல்லாஹ்வுடைய சகோதரர் என்று அல்லாஹ்வுக்கு இவர்கள் இணை கற்பித்து விடக் கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் மலக்கு அல்ல, நான் அல்லாஹ் கிடையாது, நான் இறைவன் கிடையாது, நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக சொன்னதாக முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்ப யாரை பார்த்து சொன்னாங்க? முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இறைவனாக ரசூலை ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொன்னார்களே தவிர, நீங்களும் ரசூலை நம்மை போன்ற மனிதர் என்று மக்களே நீங்களும் ரசூலை சொல்லுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, இங்க இன்னொரு செய்தி, அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹ் தஃப்சீர் ராஸில இன்னொரு விளக்கத்தையும் அவங்க சொல்லி தர்றாங்க. இந்த ஆயத்திற்குண்டான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே பணிவை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்னார்கள். நம்ம பெரியவங்கள்ட்ட போய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நற்காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு எவ்வளவு பயான் பண்ணீங்க, எவ்வளவு உபதேசம் பண்ணீங்க, என்ன மாதிரி கிராத் ஓதுனீங்க, என்ன மாதிரி சமூகத்தை பண்படுத்தினீங்க என்று நாம் அவர்களுடைய அருமை பெருமைகளை குறித்து பேசுகிற போது அந்த நன்மக்களிடத்திலே பரவாயில்ல நம்மளை புகழ்ந்து பேசுறாங்க, பெருமைப்படுத்தி பேசுறாங்க என்று மமதை கொள்வார்களா? இல்லை, தன்னை தாழ்வைப்படுத்தி பேசுவார்கள், தன்னை தாழ்த்தி பேசுவார்கள். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான்ப்பா, அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு கொடுத்திருக்கிறான், நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்று பணிவாக பேசுவார்கள் அல்லவா? அந்த பணிவான வார்த்தை தான் பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தோற்றத்தில் மனிதராக இருந்தாலும் அகத்தோற்றத்தில் அவர்கள் மனிதரை விடும் அப்பாற்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தோற்றத்தில் மனிதர் தான், அதாவது வெளித்தோற்றத்துல மனிதர் தான், எல்லாரும் மாதிரி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, மனைவி மக்களோடு இருக்கிறாங்க. இது போன்ற புறத்தோற்றத்தில் மனித தோற்றத்தில் காட்சி தந்தாலும் சரி, அகத்தோற்றத்தில் மனிதரை விடும் உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.